காதல் மோகினி. பாய் பாய் தீரா மாமா. இனி நான் என்னோட பாதுகாப்பான இடத்துல இருப்பேன். என்ன யாரையும் காணோம். ஹலோ, இந்த ஆசிரமத்துல யாராவது இருக்கீங்களா? யாருமா நீ? நீதான் கூப்பிட்டியா? என்ன முழிக்கிற? ஆசிரமத்துக்கு புதுசா சேர்ந்திருக்கியாமா? ஆமாங்க, எனக்கு இங்க யாரையும் தெரியாது. கொஞ்சம் உள்ள போக உதவி பண்ணுங்க. சரி வா, நாங்க உன்னை எங்க ரூம்லயே தங்க வச்சுக்கிறோம். இதுதான் நம்ம ரூம். பிடிச்சிருக்கா உனக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பேர் மோகா. உங்க பேர் கொஞ்சம் சொல்றீங்களா? என் பேர் கனகா, இவ பேர் ரேகா. ஓ ஓகே. எனக்கு ரொம்ப பசிக்குது. எப்ப சாப்பாடு போடுவாங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல பெல் அடிப்பாங்க, அப்பதான் போய் சாப்பிட முடியும். அதுக்கு முன்னாடி உள்ள கூட நுழைய விட மாட்டாங்க. இங்க வயசானவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி. நம்ம இங்க தங்கணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா உதவி பண்ண வேண்டியது இருக்கும். உனக்கு ஓகே தானே? கண்டிப்பா, நானும் உதவி பண்றேன். பாரு, சாப்பாட்டுக்கு பெல் அடிச்சிட்டாங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். ஓகேவா? நீ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வா. இந்த லாக்கர்ல உன் பேக்கெல்லாம் வச்சுக்க, யூஸ் பண்ணிக்க. கடவுளே, எப்படியோ ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. என்னதான் என் அரண்மனையில எல்லா வசதியும் இருந்தாலும் அங்க நிம்மதியே இல்லை. ஆனா இங்க இனிமே யாரும் என்னை கொடுமைப்படுத்த முடியாது. ஆனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட அப்பா அம்மா இருந்திருந்தாங்கன்னா, இல்லாட்டி என் தீரா மாமா இருந்திருந்தாங்கன்னா எனக்கு இப்படி ஒரு நிலைமை கண்டிப்பா வந்திருக்காது. இங்க நிறைய பேர் வயசானவங்களா இருக்காங்க. இனிமே இங்கதான் இருக்கணும்னு ஆயிடுச்சு. இனிமே அவங்க கிட்ட கொஞ்சம் நல்லா பேசி பழகணும். சரி, இப்ப சாப்பிட போவோம். ஆமா மோகனா, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாரு, நம்மளும் சாப்பிடலாம். வா சாப்பிடு மோகனா, நல்லா சாப்பிட்டுக்க. நைட்டு நமக்கு வேலை இருக்கு. இங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆமா, வேலைன்னு சொன்னீங்க, அதுவும் நைட்டுன்னு சொன்னீங்க. என்ன வேலை? அதெல்லாம் உன்னை கூட்டிட்டு போகும்போது உனக்கே தெரியுமா? இது அனாதை ஆசிரமம்னு சொன்னாங்க. நீங்க வேலைக்கு கூப்பிடுறீங்க. என்ன நடக்குது இங்க? நீ சொல்ற மாதிரி இது அனாதாசிரமம் தாம்மா. ஆனா இங்க இத்தனை பேரும் 3 வேளைக்கு வயிறார சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு நம்ம வேலைக்கு போய் சம்பாதிச்சு தானமா ஆகணும். ஆனா நைட்ல போய் வேலை செய்யணும்னு சொல்றீங்களே அக்கா, என்னால வர முடியாது. நாம இதுல எதுவுமே பண்ண முடியாதுமா. இப்ப நீ வரலன்னு அடம் பிடிச்சின்னா கண்டிப்பா அவங்க உன்னை அடிச்சு துன்புறுத்துவாங்கம்மா. தயவு செஞ்சு இங்க கூட வா. சரி, நான் வரேன். சரி, இப்ப நீ இத பத்தி பேச வேணாம். நீ கொஞ்சம் நிம்மதியா சாப்பிடு. என்னம்மா, எல்லாரும் சாப்பிட்டு வந்துட்டீங்களா? சாப்பிட்டு வந்துட்டோண்ணா, நாங்க ரெடி தான்ண்ணா. என்ன இன்னைக்கு புதுசா ஒரு கிளி வந்திருக்கு? அது இந்த பொண்ணு தான் இன்னைக்கு புதுசா வந்த பொண்ணுண்ணா. சரி சரி, பார்த்து சூதானமா இருந்துக்கங்க. வாங்க ஃபர்ஸ்ட் கார்ல ஏறுங்க. என்ன இவங்க வேலைன்னு சொல்லிட்டு வெளியில கூட்டிட்டு போறாங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஏம்மா புது பொண்ணு, எதுக்கு இப்படி மூஞ்சி சோகமா வச்சுட்டு இருக்க? கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருந்தா தானே கஸ்டமர்ஸ்க்குலாம் உன்னை ரொம்ப பிடிக்கும். என்ன கஸ்டமர்ஸ்? நீங்க என்ன சொல்றீங்க? நீ கொஞ்ச நேரம் சும்மா இருமா, நான் பேசிக்கிறேன் உங்ககிட்ட. அண்ணே, அந்த பொண்ணு புதுசு, இன்னைக்கு தான் சேர்ந்துருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பழகிரும்ண்ணே. அந்த பொண்ணு எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். சரி சரி, பார்த்து சூதானமா நடந்துக்க சொல்லுங்க. வாங்க வாங்க, ஹோட்டல் வந்துருச்சு. எல்லாரும் இறங்குங்க. இதுதான் ஹோட்டல். அவங்கவுங்க ரூம் நம்பர் சொல்லியிருக்கேன்ல, அங்க போய் சேருங்க. என்னது இது? எனக்கு எதுவும் புரியலையே. நான் முன்ன இருந்த அதே ஹோட்டல்ல முன்ன இருந்த அதே ரூம்க்கே கொண்டு போறாங்களே. என்ன ஏதுன்னு எதுவும் தெரியலனாலும் கொஞ்சம் தைரியமா இருக்கணும் மோகனா. ஒரு பொண்ணுக்கு ராத்திரி டைம்ல மட்டும் வேலைன்னா கண்டிப்பா ஏதோ தப்பா இருக்கு. இங்கேயும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன ஆகுதுன்னு ஒரு கை பார்த்துடுவோம். ஏமா புது பொண்ணு, நீ என் கூட வா, நான் உனக்கு ரூமை காட்டி தரேன். சரி. இதுதாம்மா ரூமு. கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணாத மாதிரி நடந்துக்கோ. சரிங்க, நான் உள்ள போறேன். நான் கேட்டுக்கிட்டு தான் வெயிட் பண்ணுவேன். காலையில விடிஞ்ச உடனே நீ அங்க வந்துரு. ஹாய் தீரா மாமா, நான் வந்துட்டேன். நீ எப்படி இங்க வந்த? உன்னை நான் ஆசிரமத்துல தானே விட்டேன். தெரியல, ஏதோ வேலை இருக்குன்னு என்ன இங்க கூட்டிட்டு வந்தாங்க. யாரு? ஆசிரமத்துல இருந்துதான் மாமா. ஒரு அண்ணா என்னையும் இன்னும் 2 பொண்ணுங்களையும் இங்க வர கூப்பிட்டு வந்தாங்க. இந்த ரூம்ல தான் வேலை. உள்ள இருக்கிறவ என்ன சொல்றாரோ அதை செஞ்சுட்டு வான்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணணும்? ஏதாச்சும் இங்க வேலை இருக்கா மாமா? ஐயோ, ஃபர்ஸ்ட் நீ வெளியில வா. இப்படி எல்லாம் தனியா யாரை நம்பியும் வரக்கூடாது. உன்னை கூப்பிட்டு வந்தவன் எங்க இருக்கான்னு காட்டு. வெளியில ஒரு மரத்துக்கடியில நிக்கிறதா சொன்னாரு மாமா. சரி, நீ என் கூட வா. எல்லாத்தையும் நான் பேசுற விதத்துல பேசிக்கிறேன். என்னம்மா பொண்ணு, கஸ்டமர் ரோட்டுக்கே கூப்பிட்டு? இவன் தான் அந்த ஆளா? ஆமா, இவனே தான். என்ன பேசிட்டு இருக்க போய் அடிக்கிற?
என்ன சாரே, பாப்பா மருந்து பிடிக்குதா? இன்னைக்கு தான் முத வந்திருக்கு, அவ்வளவா தெரியாது, ஃப்ரெஷ் பீஸ் தான். நீங்க தான் சொல்லி கொடுக்கணும், அதுக்காக என் மேல எல்லாம் கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. அனாத ஆசிரமம்னு சொல்லி பொண்ணுங்களை வச்சு இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கீங்களாடா? சார், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். இந்த மாதிரி தொழில வர பணத்தை வச்சுதான் இந்த ஆசிரமமே நடக்குது. எங்கிட்டயே போய் சொல்றியாடா? நான் நல்லா விசாரிச்சுட்டேன். எத்தனையோ பெரிய மனுஷங்க அந்த ஆசிரமத்துக்கு ஃபண்ட் கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. உண்மையை சொல்லுடா. அச்சோ, ஏன் மாமா அவரை அடிச்சீங்க? அவர் வேலைக்கு தானே கூப்பிட்டு வந்தாரு. அடிச்சு பல்லெல்லாம் பேத்துரு வேண்டி. அவன் என்ன வேலைக்கு உன்னை கூப்பிட்டு வந்தான்னு உனக்கு தெரியுமா? ஒரு ஆம்பளையோட ரூம்ல உனக்கு என்ன வேலை? அது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியாதா? எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. உனக்கு தான் இன்னும் அறிவு வளரலையே. கொஞ்சம் இங்கேயே நில்லு, உன் கூட வந்தவங்களா வரட்டும். எனக்கும் இங்க என்ன நடக்குதுன்னு தெரியும் மாமா. நானே இங்க இருந்து நீங்க மட்டும் இல்லைன்னா ஓடி போயிருப்பேன். ஆனா இத சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஏற்கனவே என்ன தப்பான பொண்ணு நீங்க நினைச்சிருக்கீங்க. அதான் உங்க முன்னாடி நான் எதுவும் தெரியாதவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். இவளை பார்த்ததுல இருந்து என்னால மறக்கவே முடியல. அதான் என் மேல எனக்கே கோவம். சரி, வேற பொண்ணையாவது ரூமுக்கு வர சொல்லுவோன்னு பார்த்தா மறுபடியும் இவளே வந்து நிக்கிறா. என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் தீரா. அண்ணே, என்னாச்சுண்ணே? எதுக்கு அடி வாங்கி அழுதுட்டு இருக்கீங்க? யார் உங்களை அடிச்சா? நான் தான் அடிச்சேன். சரி, நம்ம தான் தெரியாம வந்துட்டோம். ஆனா இவர் எப்படி இங்க இந்த ரூம்ல இருந்தாரு? அப்போ இவரும் எல்லா ஆம்பளைங்க மாதிரி தானே? நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா என்னோட தீடா மாமா அப்படி இல்லையே. அவர் ரொம்ப நல்லவர். அவரை மாதிரியே இவரும் இருப்பாருன்னு நினைச்சிட்டேன். ஆனா தீடா மாமா மாதிரியே இவரும் உதவுற குணத்தோட தான் இருக்காரு. இவரை நல்லவனு நினைச்சு எடுத்துக்கவும் முடியல, கெட்டவனு நினைச்சு ஒதுக்கவும் முடியல. சரி, என்ன நடக்குதுன்னு பாப்போம். அடிச்சிட்டீங்களா? என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? ஏமா, காலையில தான் இந்த பொண்ணை அனாதை ஆசிரமத்துல விட்டுட்டு வந்தேன். இப்ப பார்த்தா இந்த மாதிரி இடத்துக்கு இந்த பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்காங்க. கேட்டா இந்த பணத்தை வச்சுதான் அனாத ஆசிரமமே நடக்குதுன்னு சொல்றாங்க. என்னதான் நடக்குது இங்க? உண்மையை சொல்லுங்க. நீங்க முன்னாடி இருந்து அங்கதானே இருக்கீங்க. அம்மா அப்பா இல்லாம அனாதையா வாழ்ந்தா பல பேரோட கள்ள பார்வைக்கு பதில் சொல்ல வேண்டி வரும்னு தான் இந்த மாதிரி ஆதரவு இல்லத்தை தேடி வரும். ஆனா இங்க இருக்கிற சில மிருகங்க எங்களை மாதிரி பொண்ணுங்களை வச்சு பணம் சம்பாதிக்க நினைக்கிறாங்க. உண்மையா அந்த ஆசிரமம் மற்றவங்க கொடுக்குற பணத்துல தான் நடக்குது. ஆனா அதை நிர்வாகம் பண்றவன் பணத்தாசை பிடிச்சவன். யாரும் இல்லாம வர வயசு பொண்ணுங்களை இவன் யூஸ் பண்ணிக்கிறான்னு இங்க என்னன்னு எதிர்த்து கேட்க ஆள் இல்ல. நாங்க ஏதாவது கேட்டாலும் அடி உததான். சாப்பாடு போட்டு தங்க இடமும் கொடுத்து கடைசியில இப்படி ஒரு வேலை பார்க்க சொல்றாங்க. எங்களுக்காக பேச யாருன்னா இருக்கா? இப்படி ஒரு இடத்துல உன்னை விட்டுட்டு வந்துட்டுனே என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. எனக்கு பதிலா இங்க வேறாச்சும் இருந்திருந்தா உன்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? இந்த பொண்ணுக்காக யோசிக்க நான் இருக்கேன். ஆனா மத்த பொண்ணுங்களுக்கு இதை இப்படியே விடக்கூடாது. இந்த தீரன் யாருன்னு காமிக்கிறேன். டேய், உங்களுக்குலாம் பொண்ணுங்க இதுக்கு மட்டும்தான் இல்ல, கேட்க ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டு பொண்ணுங்களை என்ன வேளாம் பண்ணுவீங்களாடா? கேட்க ஆள் இல்லைன்னு தானே? இப்ப நான் கேட்கிறேன். போலீஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும். அப்புறம் இருக்கு உங்களுக்கு. வாங்க போலீஸ், இவங்க தான் நான் சொன்ன கல்பிரிட். தம்பி, இங்கெல்லாம் இப்படி நடக்கிறது ரொம்ப சகஜம். நீ போலீஸ்க்கே போனாலும் காசு கட்டி வெளியில வந்துருவாங்க. நீங்க ஒன்னும் பண்ண முடியாது. அப்போ தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சும் எப்படி விடுறீங்க? ஏன், இப்ப நீங்க ஒரு கொலை பண்ணிட்டு வந்தீங்க, ஆனா நீங்க இப்ப ஃப்ரீயா தானே இருக்கீங்க. அது மாதிரி தான் செஞ்ச கொலையை மறைக்க உங்களுக்கு ஒரு போலீஸ் ஹெல்ப் பண்ண மாதிரி இவங்க பண்ற தப்ப மறைக்க ஏதாவது ஒரு போலீஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. முடியாது. அதுக்காக கண்ணுல இப்படி ஒரு தப்பை பார்த்துட்டு இப்படியே விட முடியாது. நான் ஒருத்தனை கொலை பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னீங்கல்ல, அவனை கொன்னது இதே மாதிரி ஒரு ரீசனுக்காக தான். உதவின்னு கேட்டு வந்த 16 வயசு பொண்ணை சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம சதிச்சு கொண்டு இருக்கான் அந்த ஆளு. அதனாலதான் அவனுக்கு அப்படி ஒரு தண்டனையை கொடுத்தேன். இவங்களுக்கு உதவ போலீஸ் கண்டிப்பா எனக்கு உதவும். இவன் கொடுக்கற காசை விட அதிகமா நான் கொடுக்குறேன். எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். சரி, இவனை நாங்க அரெஸ்ட் பண்றோம். இந்த அனாதை ஆசிரமத்தில் இருக்கிற பொண்ணுங்களை வேற ஆசிரமத்துக்கு மாத்துறோம். டேய், வாடா என் கூட. ரொம்ப நன்றிண்ணே. எங்களை காப்பாத்தின உங்களை எப்பவும் நாங்க மறக்க மாட்டோம். ஆமாண்ண, நீங்க எனக்கு கடவுள் மாதிரி. சரி சரி, இனிமே ஜாக்கிரதையா இருங்கம்மா. எதா இருந்தாலும் எதிர்த்து நின்று பழகணும். இன்னும் ஏன் இங்க நிக்கிற? உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா, போலாம். எங்க மாமா? எது மாமாவா? மறுபடியும் மாமான்னு கூப்பிடுறேன். சாரி மாமா, இப்படி முறைச்சு பார்க்காதீங்க. எனக்கு அப்படிதான் கூப்பிட வருது. நான் மாமான்னு கூப்பிடுறதுனால நீங்க ஒன்னும் கொஞ்சம் கூட குறைஞ்சு போக மாட்டீங்க. விடுங்க. என்னை எங்க வர சொல்றீங்க? அதான் எல்லாரையும் வேற ஒரு இடத்துக்கு மாத்திரம்னு சொல்லியிருக்காங்கல்ல. எங்க மாத்தினாலும் சரி, நீ என் கூட வா. அங்கெல்லாம் போக வேணாம். உனக்கு வேற ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி தரேன். நீங்க இவ்வளவு விஷயம் பண்ணதே பெருசு. உங்களுக்கு எதுக்கு தொந்தரவு? என்ன பயந்துட்டியா? ஒரு பொண்ணு ரூமுக்கு வர சொன்னவன் நம்மளையும் தப்பா யூஸ் பண்ணிடுவான்னு பயப்படுறியா? ஆஹா, நம்ம மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டாரே இந்த ஆளு. நீ சைலண்டா இருக்கிறத பார்த்தாவே நீ அப்படிதான் நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது. நீ நினைக்கிற மாதிரி பல பொண்ணுங்களோட போற தரங்கட்ட ஆம்பளை நான் இல்ல. நேற்று ஏதோ ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம். அதான் எப்படி சொல்றதுன்னு எனக்கே தெரியல. இன்னொரு நாள் உனக்கு விலாவரியா சொல்றேன். இப்ப கிளம்பி என் கூட வா. ஓகே மாமா, போவோம்.